இது வரைக்கும் 2ஆம் இடத்துலேருந்து ஓரளவுக்காவது பணத்தை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ போய் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. ஒரு அரைமறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. எங்களுக்கு பணம் வரும். ஆனால் 3ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ கட்டாயம் தொழில் மூலியமாக லாபம், பண வரவு அப்படின்னு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்துக்கு 2வது ஸ்தானம், பணவரவு ஸ்தானம்ங்கிற இடம் 7. அப்போ உத்தியோகத்தின் மூலியமாக பணவரவு, ஒரு ப்ரமோஷன், ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. குருவோட பார்வை லாபஸ்தானத்தில் படுறதுனால பண வரவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு லாபஸ்தானாதிபதி, லாபஸ்தானத்தை தான் வீட்டை தானே பார்க்குறாருங்க. எப்படியாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு லாபம் வந்துடும். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்கங்க. நல்லா சுகமாக வாழணும், எல்லா விதமான சுகங்களோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ அதிச்சாரமாக 3ஆம் இடமான கடகத்துக்கு போயிருக்காருங்க. அங்கேருந்து குரு பகவானோட பார்வை 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்கள்ல வந்து படுதுங்க. குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. 8ஆம் இடம் 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காருங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் முயற்சியினால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் 2ஆம் இடத்துலேருந்து ஓரளவுக்காவது பணத்தை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ போய் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. ஒரு அரைமறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. எங்களுக்கு பணம் வரும். ஆனால் 3ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ கட்டாயம் தொழில் மூலியமாக லாபம், பண வரவு அப்படின்னு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களோட மூத்த சகோதரம் இருந்தால் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி அவங்களோட உட்காந்து பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி அப்படிங்கும்போது அவர் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், அதுவும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 3ஆம் இடம் அப்படிங்கும்போது நமக்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ சாதகமாக சூப்பராக வந்து கை கொடுக்க போகுதுங்க. 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க போகுது. அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிறு பயணத்தை சொல்லக்கூடிய இடங்க. நிறைய ட்ராவல் அடிக்கடி போவீங்க. அந்த ட்ராவலும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக அமைஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு, லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 7ஆம் இடத்தை பார்க்குறனால இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி, வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. குழந்தை பாக்கியம், அதாவது குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைக்கு இப்போ 10 வயசு ஆயிடுச்சுங்க, இன்னும் எனக்கு 2வது பேபி இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ இந்த 2வது குழந்தை உருவாகிறதுக்கான நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்கங்க. அவங்களோட இது நாள் வரைக்கும் உங்களோட முயற்சி தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கூட அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேங்க. 2 கை தட்டினாதாங்க ஓசை வரும். எப்போ பார்த்தாலும் நானே தான் எந்த வேலை செஞ்சாலும் செஞ்சிட்ருக்கேன், அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட முயற்சி உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். அதன் மூலியமாக உங்கள் தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சமுதாயத்தில் பேர் புகழ் கிடைக்கிறது, அரசியல்வாதிகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவிகள் கிடைக்கிறதும் வந்து நல்ல அமைப்பில் இருக்குங்க. உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்துக்கு 2வது ஸ்தானம், பணவரவு ஸ்தானம்ங்கிற இடம் 7. அப்போ உத்தியோகத்தின் மூலியமாக பணவரவு, ஒரு ப்ரமோஷன், ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும் போது எல்லா விதமான பாக்கியங்களும்
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. குழந்தை பாக்கியமாகட்டும், திருமணம் ஆகிற பாக்கியமாகட்டும், ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு அமைப்புமே உங்களுக்கு வந்து குருவோட பார்வையால் கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பாக்கியத்தை குரு வந்து உங்களுக்கு தரப்போகிறாருங்க. அடுத்து குருவோட பார்வை 11ஆம் இடத்துல படுதுங்க. ஏற்கனவே 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்காருங்க. அப்போ 11ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில சிக்கல்கள் பணவரம் வர்ற விஷயத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த குருவோட பார்வை லாபஸ்தானத்தில் படுறதுனால பண வரவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை தான் வீட்டை தானே பார்க்குறாருங்க. எப்படியாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு லாபம் வந்துடும். நீண்ட நாளாக கொடுத்து வச்ச பணம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ராகு 10ஆம் இடத்துல இருக்காருங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கணும், வெளிநாட்டில் போயிட்டு நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ பண்ணலாம். ஏற்கனவே நான் வெளிநாட்டில் ஒரு உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கேங்க, நான் அங்கே சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு நேரம் நல்லாவே இருக்குது. சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். கேது வந்து 5ல் இருக்காருங்க. குழந்தைங்க கொஞ்சம் உங்கள் பேச்சை வந்து கேட்குறதுல என்னடா நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குங்க. உங்களோட சூழ்நிலைகளை எடுத்து புரிய வைங்க, கட்டாயம் அவங்க வந்து உங்களே புரிஞ்சுக்குவாங்கங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க வெள்ளிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி அதே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க. குரு அதிச்சார பயிற்சி மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கை முழுக்க நீங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ண உங்களோட வாழ்க்கை தரமும் உயரும். நன்றி, வணக்கம்.